ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட் லீவு, பட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் நம்ம கவனிச்சுட்டு வரோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே ரேலியாக இருக்குது. சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் ஹையில் தான் இருக்குது. ஸோ இனி அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் வர இருக்கிறது மார்க்கெட்டில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆட்டோமோட்டிவ்ஸ் கம்பெனி அவங்களோட சேல்ஸ் அப்டேட் இன்னைக்கு கொடுப்பாங்க. நாளைக்கு அந்த சேல்ஸ் அப்டேட் கொடுக்கும். நான் அதை அப்டேட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இன்னும் 2 to 3 வீக்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஜூலை 22, 23 அந்த டைமில் பட்ஜெட்டும் இருக்கும். ஸோ அதெல்லாம் மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வரிசையாட்டு இனி நியூஸாக தான் இருக்குது. மார்க்கெட் இனி பரபரப்பாட்டு இருக்கும். வரிசையாட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ்கள் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்குது. பட்ஜெட்டு, ஆட்டோமோட்டிவ் சேல்ஸ் நாளைக்கு வரும், ப்ளஸ் நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸ், அதாவது இந்த வீக்லி அப்டேட்ஸ் வச்சு நாளைக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் இருக்கும், அதாவது ஸ்டாக் ரேடார்னு சொல்லுவாங்க. அதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டன். இவங்க பெங்களாதேஷோட ஒன் ஆஃப் த ரிதம் ஜுவல்லரி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர் வைக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங் அண்ட் ரீட்டைலிங் ஆஃப் ஜுவல்லரி ப்ராடக்ட்ஸ் பங்களாதேஷில் பண்ணுறதுக்காண்டி ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஜாயிண்ட் வெஞ்சூரில் பார்த்தீங்கன்னா டைட்டன் 76% ஆஃப் ஜாயிண்ட் வெஞ்சர், ரிதம்ங்கிற கம்பெனி 24% ஜாயிண்ட் வெஞ்சர் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் டைட்டனோட ஷேர் இந்த ஸ்டாக் ரேடாருக்குள்ள இருக்கும். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டைட்டனோட ஷேர்லாம் பார்க்கும்போது இந்த ரேஞ்சில் இப்போதைக்கு கை வைக்க முடியாது. ஸோ டைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் நாளைக்கு இது ஸ்டாக் ரேடாருக்குள்ள இருக்கும், ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிப்லாவில் அப்டேட்டு. சிப்லாவை பார்த்தீங்கன்னா சிப்லா ஆர்ச்சிட் ஃபார்மா கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஆர்ச்சிட் ஃபார்மாவும் சிப்லாவும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆர்ச்சிட் ஃபார்மா லான்ச் பண்ண ஆன்டிபயோட்டிக் செஃபிமைன் எனிமிட்டோபாக்டன் பார்த்தீங்கன்னா அந்த மெடிசின் இது காம்ப்ளிகேட்டட் யூனரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது, நிமோனியா அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஆன்டிபயோட்டிக்கை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த ஆர்ச்சிட் ஃபார்மா சிப்லா கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிப்லாவோட ஷேரும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும் ஸ்டாக் ரேடாரில். சிப்லாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1482 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் நான் சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு நாட்கோ ஃபார்மா கன்சிடர் பண்ணது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்னோட ஒப்பீனியன். ஸோ அது மாதிரி சிப்லா பார்க்கும்போது இந்த ரேஞ்சில் ஒரு 1300 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணது பெஸ்ட் லெவல் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது பார்த்தீங்கன்னா சிப்லாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஐடி கம்பெனிஸ், ஒன்று டிசிஎஸ், இன்னொன்று இன்ஃபோசிஸ். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஜூலை 11 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை டிவிடன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா Q1 ரிசல்ட்ஸ், குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 18 அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இது 2 ஐடி கம்பெனிஸ் அவங்களோட குவார்டர்லி ஃபினான்ஷியல் 25க்கான குவார்டர்லி ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது டிசிஎஸ் இன்ஃபோசிஸில் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கிறது இந்த டெலிகாம் செக்டார் ஸ்டாக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்டேட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மோட்டிலால் ஓசோலா ஜெஃப்ரிஸா யாரோ. ஸோ ஒரு ப்ரோக்கரேஜ் சொல்லியிருந்தாங்க, நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் இப்போ இன்னைக்கு 3120 சம்திங் இருக்குன்னு நினைக்கிற ஷேர் ப்ரைஸ். இதுல பார்த்தீங்கன்னா 3580 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் பார்க்கும்போது அவங்க அந்த டெலிகாம் கம்பெனிஸ் டேரிஃபை ஹைக் பண்ணியிருந்தாங்க. அந்த ரீசார்ஜ் பிளானுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஹைக் பண்ணியிருந்தாங்க. அப் டு 25% வரைக்கும் ஹைக் பண்ணியிருந்தாங்க. ஐடியாவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஜியோவாக இருக்கட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏர்டெல் ஐடியாவை நான் கன்சிடர் பண்ணலை. பட் ரிலையன்ஸ் ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். ஸோ ஃபோக்கஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டெலிகாம் செக்டாராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு. இது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணோம் அவங்களோட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம். ஸோ இந்த கொச்சின் ஷிப்யார்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரி உடுப்பி கொச்சின் ஷிப்யார்டு லிமிடெட் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. வில்சன் ஏஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு நார்வே கம்பெனியோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் 6300 TDW ட்ரை கார்கோ வெசல்ஸ் பேஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் கிடைச்சிருந்தாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர்டரோட வேல்யூ 1100 கோடி. இது இந்த ஆர்டர் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இவங்களுக்கு அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுறது செப்டம்பர் 2028 எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டோட பாசிட்டிவ் அப்டேட். இதுவும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். பட் இப்போதைக்கு கொச்சின் ஷிப்யார்டு பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். ஜைடஸும் இவங்க டாக்டர் ரெட்டிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. அந்த பெட்ருசோம் பயோசிமிலர் இது பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டுக்கு கிரிட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த ட்ரக் ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க ஜைடஸ் சிக்ரிமா அப்படிங்கிற பிராண்டில் மார்க்கெட் பண்ணுவாங்க. இவங்க ஜைடஸ் சிக்ரிமா அப்படிங்கிற பிராண்டில் மார்க்கெட் பண்ணுவாங்க. இவங்க டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா ஊமேப் அப்படிங்கிற பிராண்ட் நேமில் இது மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ இது
இந்த செக்மெண்ட்ல ஜைடஸுக்கு வந்து அவங்களோட அப்ரண்ட் லைசன்சிங் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட்ல டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸோட ஸ்டாக் பிரைஸ் வந்து ஃபோக்கஸ்ல இருக்கும். ரீசன் பார்க்கும்போது அவங்க ஒரு ரேலி ஆயிருந்தாங்க ரீசெண்டாட்டு 6400 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஜைடஸ் 1000 சம்திங் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், 1770 rupees அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஃபார்மா செக்டர்ல சிப்லா, டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ், ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இவங்க எல்லாமே ஃபோக்கஸ்ல இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் டாடா மோட்டார்ஸ், அசோக் லைலாண்டு, பஜாஜ், டிவிஎஸ் இந்த ஆட்டோமோட்டார் ப்ளஸ் வந்து டூ வீலர் சேல்ஸ் நாளைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கான அந்த மந்த்லி சேல்ஸ் அப்டேட்டை கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு எல்லா ஆட்டோ ஸ்டாக்ஸுமே ஃபோக்கஸ்டில் இருக்கும். அடுத்து டிவிஎஸ் மோட்டர்லையும் பார்த்தீங்கன்னா உங்கள் டிவிஎஸ் கிரெடிட் சர்வீஸில் வந்து ரீசெண்டாக ஒரு 282 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் தான் இருக்கும். நாளைக்கு ஆட்டோமோட்டர் செக்டர் எல்லாமே ஃபோக்கஸில் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கெயில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அவங்க ஒரு 12,940 கோடி வேல்யூவில் ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. உர்ஜா கங்கா கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்க அப்டேட் படி அது இன்னும் 9 months டிலே ஆகும். ஆக்சுவலாக இந்த மாதத்தில் கம்ப்ளீட் ஆகும், ஜூனில் கம்ப்ளீட் ஆக வேண்டிய ப்ராஜெக்ட் இன்னும் 9 months டிலே ஆகி மார்ச் 2025 தான் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கெயில் வந்து நாளைக்கு இந்த ஸ்டாக்கும் ஃபோக்கஸில் இருக்கும். கெயில் வந்து 220 சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். 200 ரூபாயை கிராக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா கெயிலை ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ கெயிலும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி இது பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேஸ்டு கம்பெனி. இவங்க வந்து ரீசெண்டாக 12,000 கோடி வந்து நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் பாண்ட் இஷ்யூ மூலமாட்டு நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள போர்டும் இப்போ அப்ரூவல் கொடுத்து அதை கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொபோசலுக்கு 12,000 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்டிபிசி. நாளைக்கு என்டிபிசியும் ஃபோக்கஸில் இருக்கும். மேபி பார்த்தீங்கன்னா என்டிபிசி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது விரைவில் வந்து 400 ரூபாயை தாண்டி போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்டிபிசி ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 379 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 330 வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். ஒரு 360 ரூபா இருக்கும்போது 1-2 வாங்குங்க லாங் டேர்முக்கு. இந்த பவர் பேஸ்டு கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா டாடா பவர் ஆல்ரெடி வாங்கி இப்போ வந்து மேலே போயிடுச்சு. என்டிபிசி இப்போ கொஞ்சம் அக்யூமுலேஷன் பண்ண லெவலில் தான் இருக்குது. என்டிபிசி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேஸ்டு இனி ஃபியூச்சரில் பவரோட தேவை வந்து எப்படி சொல்ல எண்ணில் அடங்காத திட்டம் மாதிரி, அதாவது தேவை வந்து பவரோட தேவை வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகுது. ஸோ இந்த பவர் பேஸ் கம்பெனி அதுவும் நல்ல வேல்யூஷனில் இருக்க கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல இதாக தான் இருக்கும். ஸோ அந்த என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 330 போச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். இப்போ ஷேர் ப்ரைஸ் 379 ரூபாவில் இருக்குது. விரைவில் 400 போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்டிபிசி. ஸோ என்டிபிசியும் நாளைக்கு வந்து அவங்க ஃபண்ட் ரைஸ்னால நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும் என்டிபிசி. இது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட். மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் 24 பார்த்தீங்கன்னா அந்த எஸ்யூவி ரேஞ்ச் வெஹிக்கிள்ஸ் தான் அவங்களோட அந்த மார்க்கெட் ஷேரை காப்பாற்றி நிற்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக நான் சொல்லியிருந்தேன் அவங்களோட அந்த ஃப்ரெனக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த எஸ்யூவி செக்மெண்ட்டில். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 to 12 monthsலேயே பார்த்தீங்கன்னா அந்த 1 lakh யூனிட்ஸை வந்து சேல் பண்ணி ஒரு சாதனை படைச்சிருந்தாங்க. அந்த ஃப்ரெனக்ஸ் அவங்க லான்ச் பண்ண பிறகு 2023 பார்த்தீங்கன்னா தான் அந்த ஃப்ரெனக்ஸ் ஜிம்னி அப்படி 2 மாடல் லான்ச் பண்ணாங்க. இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்யூவி செக்மெண்ட்ல அதிக அளவில் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தால கிராண்ட் விட்டாரா, பிரஸ்ஸா அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் 24ல 4.43 lakh எஸ்யூவி வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபினான்ஷியல் 23 கம்பேர் பண்ணும்போது ஃபினான்ஷியல் 23ல 2.02 lakh யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது இப்போ பார்த்தீங்கன்னா 4.43 lakhs வந்து சேல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெட்டிப்பா இருக்கு. அதே வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேர் பாருங்க, ஃபினான்ஷியல் 20ல பார்த்தீங்கன்னா 47.7% மார்க்கெட் ஷேர் வச்சிருந்தாங்க. அதே ஃபினான்ஷியல் 22ல அது அப்படியே லோவஸ்ட் பாயிண்ட் ஆயிடுச்சு, 41.3% கம்மியாயிடுச்சு. ஃபினான்ஷியல் 24ல இப்போ பார்த்தீங்கன்னா 41.6% இருக்கு. அது ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்யூவி ரேஞ்சில் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணதுனால தான் அந்த மார்க்கெட் ஷேரை வந்து பிடிச்சு வச்சிருக்க முடியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி லெவல் மினி செக்மெண்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு சேல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் 23ல வந்து 2.33 lakh இருந்தது, 2.33 lakh சேல் ஆனது. ஃபினான்ஷியல் 24ல வெறும் 1.42 lakh தான் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. ப்ளஸ் வந்து இப்போ அவங்களோட கரண்ட் எஸ்யூவி லைனில் இருக்கிறது ஃப்ரெனக்ஸ், பிரஸ்ஸா, கிராண்ட் விட்டாரா, ஜிம்னி இதெல்லாமே லைன் அப்பில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இயரில் பார்த்தீங்கன்னா அவங்க இவிஎக்ஸ் எலக்ட்ரிக் எஸ்யூவியை வந்து லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து எலக்ட்ரிக் ஃப்ரெனக்ஸ், எலக்ட்ரிக் ஜிம்னி இதெல்லாமே லான்ச் பண்ணுவாங்க எஸ்யூவி ஸ்டைலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இடத்துல ஃப்ரெனக்ஸ், பிரஸ்ஸா இதெல்லாமே எலக்ட்ரிக்கில் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டாட்டாவோட பஞ்சுக்கும் ஹியூண்டாயோட எக்ஸ்டருக்கும் காம்படிஷன் கொடுக்கறதுக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா
மாருதி சுசுகி கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. எஸ்யூவி செக்மெண்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து அவங்களோட அந்த என்ட்ரி மினி செக்மெண்ட் வெஹிக்கிள் வந்து சொதப்பியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு. இது மாருதி சுசுகி கொடுத்த சேல்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மாசிட்டிக்கல் இவங்க பார்த்தீங்கன்னா 5 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஷேருக்கு. இப்போ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த டிவிடன் வந்து உங்களுக்கு எப்போ பே அவுட் ஆகும்னு சொல்லியிருக்குது ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு முன்னாடியே பே அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபைனல் டிவிடன் 5 ரூபா வந்து ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 12ன்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 16க்குள்ள அந்த ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்குள்ளாடி வந்து அந்த ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் அப்ரூவ் ஆகி ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு அந்த ஃப்ரைடேக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சன் ஃபார்மாசிட்டிகல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 16ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ₹1.50 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 16ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடிபிஐ பேங்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாபர் இவங்களும் ₹2.75 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட்ல வந்து அப்டேட்டு. இவங்க மே மாசத்துல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சுலாவேசி நிக்கல் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்து சிங்கப்பூர் கம்பெனி அதில் வந்து 100% ஸ்டேக் அக்யூர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான டிரான்சாக்ஷன் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட்ல வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக டுமாரோ மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க ஸ்டாக்ஸ் பற்றி அப்டேட் பார்த்தோம். சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் பார்த்தோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.